آمين على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان مولاي سلم إلا أبدا بسم الله الرحمن الرحيم. முஃமினீன்களே, அல்லாஹ்வை நம்பிய நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலேயும் பள்ளியோடு தொடர்புள்ளவர்கள், இபாதத்தினுடைய ஆர்வம் உள்ளவர்கள், நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் எல்லாம் ரப்பிடத்திலே நமக்கு ஒரு ஹுஜ்ஜத்தாக, ஆதாரமாக, வலிமையான பிடிப்புள்ளதாக, செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புனிதமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல்களிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டது என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் கல்வி கற்பதாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழில்துறைகளாக இருந்தாலும், நிக்காஹ் செய்வதாக இருந்தாலும், அதே போல் நாம் ஒரு தான தர்மங்களை செய்வதாக இருந்தாலும், ஏன் ஒரு பயான் கேட்பதாக இருந்தால் கூட, நான் என்னுடைய ரப்புக்காக, அல்லாஹ்வின் அன்பிற்காக என்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் எல்லாம் புனிதமானவைகளாக ஆகிவிடும். ரப்பிடத்தில் நமக்கு வலிமையான ஆதாரமாக ஆகும். இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் அதை கொண்டு பயனில்லாததாக ஆகிவிடும் என்பதை குர்ஆன் பல நிலைகளிலே நமக்கு எச்சரித்து காட்டுகிறார். இந்த உலகத்துல யாரையெல்லாமோ திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எவ்வளவு காரியத்தை செய்யறோம். யாரையெல்லாம் அவங்க திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, இது மாதிரி யாரையெல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக, நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக, நம்மோடு தொடர்புள்ளவர்களை திருப்திப்படுத்துவதற்காக. அது அல்லாஹ்வுக்காக இருந்தது என்று சொன்னால் தப்பில்லை, திருப்திப்படுத்தலாம், திருப்திப்படுத்த வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பின் திருப்தி என்பது ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாவற்றை விட பெரியது, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எல்லாவற்றை விட பெரிது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார். சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யப்தகூன ஃபதலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வின் பேரருளையும் அவனுடைய திருப்தியையும் நாடக்கூடியவர்களாக, தேடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் புனிதம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரப்பிடத்தில் நமக்கு ஒரு ஹுஜ்ஜத், அதுதான் ஆதாரம். ரப்பே உனக்காக, உனக்காக, உனக்காக எவ்வளவு சின்ன பெரிய காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக, அவனுடைய திருப்திக்காக என்று இருக்குமானால் நிச்சயமாக அது எல்லா நிலையிலும் உயர்வானதாக ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். எண்ணமிக்கவர்களை, இஸ்லாமிய வரலாற்றிலே 2 யுத்தங்களை பற்றி நினைத்தால் மிக முக்கியமான பாடங்கள் நிறைந்த யுத்தம். ஒன்று பத்ருடைய யுத்தம், என்று காதிசியாவினுடைய யுத்தம். பத்ருடைய யுத்தம் இருக்கிறதே, அரபுகளிடத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. மக்கமா நகரத்தினுடைய குறைஷிகளை, போர் யுக்திகளிலே திறன் பெற்றவர்களை, வலிமையானவர்களை எல்லாம் பத்ரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். ஆக முஸ்லிம்கள் என்ற ஒரு இனம் இருக்கிறது, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அரபுகளிடத்திலே பரவுவதற்கு காரணமாக இருந்த யுத்தம் பத்ருடைய. அது மாதிரி உலக அளவிலே இஸ்லாம் பரவுவதற்கு இருந்த முக்கியமான ஒரு காரணமான யுத்தம் காதிசியாவினுடைய யுத்தம். காதிசியாங்கிறது இருக்கிறது அன்றைய காலகட்டத்திலே வலிமையான பாரசீகத்தினுடைய அந்த வல்லரசை எதிர்த்து யுத்தம். அந்த உலகத்திலேயே பெரிய வல்லரசு 2 தான், ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். அதிலேயும் ரோமாபுரியை விட பாரசீகத்தினுடைய அந்த வலிமையானதாக கருதப்பட்ட அந்த ஒரு நாட்டினுடைய நடந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட பாரசீகத்தை வெற்றி கண்டார். மகத்தான வெற்றி. இந்த பாரசீகத்தினுடைய அந்த வெற்றி தான் உலக அளவிலே இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி, அப்படி ஒரு இனம் இருக்கிறது என்பதை பற்றி, இஸ்லாமிய கொள்கைகளை எல்லாம் உலகத்தில் கொண்டு சேர்த்ததிலே அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. அந்த அவர்களை எதிர்த்து நடந்த அந்த யுத்தம் காதிசியா யுத்தம்.
அதுக்கு பெயர் காதிசியாங்கிறது இருக்குது. இஸ்லாமிய வரலாற்றுல படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்த வரலாறுகளும் நிறைந்த ஒரு யுத்தம் தான் காதிசியாவுடைய யுத்தம். செய்தினா அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண்டறியாத சஹாபி அதில் கலந்துதான் ஷஹீதானார். அவங்க யுத்தத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. பார்வை இல்லாதவர்களுக்கு என்ன யுத்தம்? மார்க்கம் அவர்களுக்கு அனுமதிக்கிறது செல்ல வேண்டாம் என்று. நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க, அளவுக்கு மீறி சொன்னார். கடைசியில கேட்டாங்க, நீங்க பார்வை இல்லாம அங்க போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அகீமூனி பைன ஸஃபை, ரெண்டு சஃப்புக்கு மத்தியில என்ன நிறுத்துங்க. வஹம்மிலூனி அலல் லிவா, என்னுடைய கையில் கொடியல் கொடுங்கள். வான ரஜுலுன் நஅமாலா அஸ்தத்தியுல் ஃபிரார், நான் ஒரு பார்வை இல்லாதவன், எங்கே ஓட போகிறேன். கொடி சாய்ந்து விடாமல், கொடி சரிந்து விடாமல் நான் பாதுகாத்திருப்பேன்னு சொன்னான். கடுமையான காயங்களுக்கு பின்னால் அதுக்கு பிறகு அதில் அப்துல்லா இப்னு மக்தூம் அந்த யுத்தத்துலதான் ஷஹீதானான். அதிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிலே அமீருல் ஜெய்ஷாக படைத்தளபதியாக இருந்தார். முஸ்லிம்கள்கிட்ட பொதுவா என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, ஹாலித் இப்னு வலீத் தலைவரா இருந்தா, அவங்க அமீரா இருந்தா, அவங்க படைத்தளபதியா இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மிகுந்திருந்தது. இந்த ஒரு நிலையில் தான் அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் அவர்களை தலைவராக இருந்த அந்த காதிசியாவுடைய யுத்தத்துல இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லிம்கிட்ட இருக்கிற காரணத்தினால் ஒரு கடிதம் எழுதினார். ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கு ஒரு கடிதம், உங்களை படை தளபதியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். செய்தனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் இருந்தான் அவர்களை படை தளபதியாக நியமிக்கிறேன். தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபீ வக்காஸை தலைவராக நியமித்தது, படைத்தளபதியாக நியமித்தது மாத்திரமல்ல, அந்த கடிதத்தை இவங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸை இப்ப கொடுத்தாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் செய்தனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்த உடனே அந்த தலைமை பொறுப்பிலிருந்து தான் பின்வாங்கியவர்களை முன்னிறுத்தி, வேற செய்திகள் அங்க வீணா பரத்தல்ல, அவர்களை முன்னிறுத்தி தாங்கள் கொஞ்சம் பின்வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய தலைமையில யுத்தம் நடந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் தான் கேட்டாங்களாம், என்னங்க ஒரு அமீருல் ஜெய்ஷாக படைத்தளபதியாக தாங்கள் இருந்தீர்கள், இன்னொரு சாதாரண சிப்பாய் ஆயிட்டீங்களே நீங்க, உங்களுக்கு இதை பற்றி உண்டான வருத்தங்களோ வேதனையும் இல்லையா என்று கேட்ட பொழுது செய்தனா ஹாலித் இப்னு வலீத் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். நான் அமீருல் ஜெய்ஷாக இருந்ததும் என் ரப்புக்காக, இப்பொழுது சிப்பாயாக நான் இருப்பதும் என் ரப்புக்காக, நான் செய்வது என் ரப்புக்காக என்று சொல்லும் பொழுது இந்த பொறுப்பு அந்த பொறுப்புங்கிறது முக்கியம் இல்லை, செய்யறது ரப்புக்காகவா என்றுதான் அதில் இருக்க வேண்டும் என்று செய்தனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பித்தார். எனவே வாழ்க்கையிலே ரப்பினுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது என்பது ஒரு முஃமின்களுடைய எல்லா அமல்களும் பாக்கியமானது ஆகுவதற்கு அது அடிப்படை. ரப்பினுடைய திருப்தியை எல்லா நிலையிலும் பெறலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் வாங்கி தந்தீங்க, எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் வாங்கி தந்தீர்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்க பெறணும், அதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எங்கள்கிட்ட ரப்பிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் எங்களை திருப்திப்பட்டுக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, அல்லாஹ் சொன்னாங்கன்னா அது ரொம்ப இலகுவானது. உலகத்துல மற்றவங்களுடைய திருப்தியையும் அவருடைய நிலையை பெறுவதுதான் கஷ்டம். ஏதாவது மனு கொண்டு போற அதிகாரிகள்கிட்ட முடிஞ்ச அளவு தள்ளதான் பார்ப்பாங்க, அந்த மனுவை தள்ளதான் பார்ப்பாங்க. அல்லாஹ் பொறுத்தவரையில முடிஞ்சவரை ஏக்கத்தான் பார்ப்பான். எப்பயாவது ஒரு சின்ன காரணத்தை வச்சு அது ஏக்கிறதுக்கு தான் அல்லாஹ் பார்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னானா, நான் அவர்களுக்கு கொடுத்ததை திருப்திப்பட்டு கொண்டால் அவர்களை நான் திருப்திப்பட்டு விடுவேன். வாழ்க்கையில அவங்க முயற்சி வரலாம், துவா செய்யலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம், ஆனா நான் கொடுத்ததை அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டால் என்று சொன்னால் என் திருப்தி அவங்களுக்கு கிடைச்சிருங்கிறத அல்லாஹ் சொன்னதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனாலே வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் செய்யும் எந்த அமல்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை, எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய ரப்பின் திருப்தி என்ற பிரதானமான நோக்கத்தை வைத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் ரப்பிடத்தில் நமக்கு உஜ்ஜத்தாக, வலிமையான ஒரு ஆதாரமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை கொண்டு எந்த காரியத்தையும் அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான